மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா ஸ்தோத்திரங்களும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you Jesus. நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா, மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். ரபா மாதா ரபா. ஹல்லேலூயா, அதிகாரத்தின் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசே, கர்த்தர் சொன்னார், பிஸ்கா கொடுமுடியோட உன் கதை முடியுது, நீ வா. மோசே மரித்து போனான் என்பது அவங்களால உணர முடிஞ்சது. ஆனால் இந்த நியூஸ் இன்னும் வரல. இவர்கள் மோசேக்காக இஸ்ரவேலர்கள் எல்லாரும் துக்கம் கொண்டாடுறாங்க. கர்த்தர் மோசே கிட்ட வந்து சொல்றாரு, என் தாசனாகிய யோசுவா கிட்ட வந்து, என் தாசனாகிய மோசே மரித்து போனான் என்று யோசுவா கிட்ட வந்து சொல்றாரு. சொல்லிவிட்டு சொல்றாரு, நான் ப்ராமிஸ் பண்ண இடத்துக்கு நீங்க போங்க. இதெல்லாம் நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். இதெல்லாம் உங்க எல்லையா இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. மோசையின் இழப்பு எல்லாருக்கும் துக்கமா இருந்தாலும் யோசுவாவுக்கு அது ஒரு பெரிய இழப்பு. மலை போல நம்பியிருந்த ஒரு நபர் தான் மோசே. யோசுவாவின் வாழ்க்கையில் அந்த மலையும் பர்வதமும் விலகுகிற நேரம். யுத்த வீரன் தான் யோசுவா, எல்லாம் சரிதான். ஆனால் யோசுவாவால் எதை யோசிக்க முடியல அப்படின்னா, இனி என் கூட யார் இல்லை, மோசே இல்லை. யோசிக்கவே முடியல. இவங்க பயணம் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவங்க டிராவல்ல யார் கண்டிப்பா உண்டு தெரியுமா? மோசே கண்டிப்பா உண்டு. மேகஸ்தம்பத்திலே அக்கினி ஸ்தம்பத்திலே கர்த்தர் உண்டு. கூட கோல் பிடிச்சிட்டு யாரும் உண்டு தெரியுமா? மோசே உண்டு. ஆனால் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் பாதியில விலகல, மோசே பாதியில விலகிட்டார். ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல காரணம், இப்போ மோசே விலகிட்டார், மோசே கைவிட்டுட்டார்,
பர்பஸாக பண்ணல. மோசையின் ஓட்டம் என்ன செய்கிறது தெரியுமா? முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறாங்க பாருங்க. சிலர் அவங்க ஓட்டம் முடிகிறது வரை நம்ம கூட இருப்பாங்க. சிலர் வாழ்க்கையில் நம்ம ஓட்டம் முடிகிறது வரை நாம் அவங்க கூட இருப்போம். இதுதான் லைஃப். யாருக்குமே கேரண்டியாக சொல்ல முடியாது நான் கடைசி வரை இருப்பேன் என்று. ஆனால் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் சொல்லுகிறார், மோசே மரித்தான் தான் சொன்னார். நானும் மோசையும் சேர்ந்து மரித்தோன்னு சொல்லல. மோசே மரித்தான். யோசுவாவே நான் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த யோசுவா லைஃப்ல மோசையின் தாக்கம் இன்னைக்கு காலையில் ஆண்டவர் அதான் மெடிடேட் பண்ண வைத்தார். அதனால நான் அதை ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு, மோசே இல்லாத யோசுவா லைஃப்ல கர்த்தர் அதை எப்படி நிரப்பி அழகாக கொண்டு போனார் என்கிறத ஒரு பெரிய செய்தியை ஷார்ட்டாக நான் சொல்லி, ஆமாம், ஒரு விஷயம் கூட பிகாஸ் ஹி லீவ்ஸ் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ என்கிற கோரஸை நம்ம பாடி இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆவியானவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர். யாரை எப்படி எப்பொழுது தேட்ட வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதனால தான் அவருக்கு பேரே என்ன தெரியுமா? தேற்றரவாளன் அப்படின்ட்டு. அதனால தான் நீங்கள் பிரசன்னத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் அழுறது எதுக்கு தெரியுமா? அவர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆமாம், அவருடைய இடது கை எங்கே இருக்குது தெரியுமா? தலை கீழே இருக்கிறது. அவருடைய வலது கை நம்மை அணைக்கிறேன். நான் இருக்கிறேன்ல, நீ ஏன் கலங்குகிறாய்? ஆமென். தாவீதே சொல்கிறாரு, நாம சொல்ல மாட்டோம், அவர் நமக்குள்ளேருந்து சொல்லிட்டு இருக்கிறார். ஆத்மாவை நீ ஏன் கலங்குற? ஆமென். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த மோசே யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெங்காக இருந்தார். மிகப்பெரிய, சிலருக்கு அவங்க அப்பா அப்படி இருப்பாங்க, சிலருக்கு அவங்க அம்மா இருப்பாங்க, சிலருக்கு துணை அப்படி இருப்பாங்க. பெரிய ஒரு பக்க பலமாக இருப்பாங்க, ஒரு பெரிய ஸ்ட்ரெங்காக இருப்பாங்க. திடீரென்று இது இல்லை அப்படின்னு வரும்போது நம்மளால் அதை ஜீரணிக்கவே முடியாது. எனக்கு எங்கள் அப்பா ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க். ஒரு 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 தூணில் ஒரு பில்டிங் இருக்குன்னு வைங்களேன், அந்த தூண் உடஞ்சிட்டுன்னா அந்த பில்டிங் முடிஞ்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், அப்படி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆமாம். ஆனால் என் தகப்பனார் தான் மரித்தாரே தவிர, ஆண்டவர் தான் என் தாசனாகி மோசே மரித்தான், அது கரெக்ட். ஆனால் நான் இருக்கிறேன். கர்த்தர் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார், கடைசி வரை நடத்துவார். தாவீது சொல்லுகிறார், மரண பரியந்தம் நடத்துவார். யோவான் சொல்றார், ஜீவ தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கும் அவர் நம்மை நடத்துவார். ஆமென். இந்த யோசுவாவின் வாழ்க்கையில் இந்த மோசே எவ்வளோ பெரிய பலனா இருந்தாருன்னா, முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா, யோசுவாவை இத்தனை ஜனங்கள் இருந்த போதிலும், ஜனம்னா சாதாரண ஜனம் கிடையாது, 6 லட்சம் புருஷர்கள், அதுக்கப்புறம் மனைவிகள் பிள்ளைகள்லாம் சேர்த்து 20லேருந்து 30 லட்சம் ஜனங்கள். அந்த 30 லட்சம் ஜனத்தில் ஒருத்தனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அது சாதாரண காரியம் கிடையாது. இந்த யோசுவாவுக்கு மோசே எவ்வளோ பெரிய பலனா இருந்தாருன்னா, இவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல யோசுவாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா? ஒரு யுத்தத்தை லீட் பண்ணுறதுக்கு யோசுவாவை முன்னாடி நிறுத்துறார். இந்த யோசுவா அறிமுகமாகிறதே எங்கே தான் அப்படின்னா, யாத்திராகமம் 17வது அதிகாரத்தில் அமலேக்கோடு ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்தில் தான் யோசுவாவுக்கு அறிமுகமே அங்கே தான் வரும். ஆமென். யோசுவாட்ட சொல்கிறாரு, எல்லாம் எடுத்து வாசிக்க டைம் இல்லை, நான் அப்படி சொல்லி விடுகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. யாத்திராகமம் 17:9-10 யோசுவாவை பார்த்து சொல்லுவார், நீ ஒன்று பண்ணு, நீ ஜனங்கள்லாம் கூட்டிகிட்டு நீ யுத்தத்துக்கு போ அப்படி சொல்லும்போது யோசுவா பார்க்குறாரு, என்னடா இது, நமக்கு ஆரம்பமே என்னதான்? சிலருக்கு கர்த்தர் யுத்தத்தை தான் அறிமுகமாகவே வைத்திருப்பார். ஒரு 1.5 ஆமீன் வருது. ஹல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் யாரும் உண்டு தெரியுமா? யோசுவாவும் உண்டு. அப்பொழுது யோசுவாவின் பெயர் வெளிப்படலை, யோசுவாவுக்கு நம்பர் தான் வெளிப்படுது. 6 லட்சம் புருஷர்கள். அதில் இவனுக்கு நம்பர் எத்தனாவது நம்பர்னு தெரியாது. ஏன்னா ஆண்டவர் ஒவ்வொரு 20 வயசுக்கு மேல் உள்ளவங்க தலையை எண்ண சொல்லுவார். ஒவ்வொரு தலையை எண்ண சொல்லுவார். அப்போ 1, 2, 3 நாள் அப்படி தான் எண்ணியிருப்பாங்க. அப்படி தான் 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் புருஷர்களுடைய தலை எண்ண சொல்லுவார். ஏன் புருஷர்களுடைய தலை எண்ண சொல்லுவார்னு செய்தியில் நான் சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அந்த ஊரில் ஒரு ஆண் பிள்ளை கூட
உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு பார்வோன் சட்டம் போட்டான். பார்வோன் என்ன சட்டம் போட்டாலும் ஆமென், அந்த சட்டம் போடப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் 6 லட்சம் பேரை வளர வைத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீ எண்ணு அப்படின்னு. என் புருஷர்களை என்ன சொல்றேன்னு இதான், நீ எண்ணு. அதன் அர்த்தம் என்ன? உனக்கு விரோதமாக எத்தனை சட்டங்கள் போட்டாலும், எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும், நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யோசுவா முதல்ல கூட்டத்தில் ஒருவன், பேர் தெரியாது, ஊர் தெரியாது, கூட்டத்தில் ஒருவன். அந்த கூட்டத்தில் ஒருத்தன். அப்படியா? நானும் உங்க சர்ச் மெம்பர். அப்படியா? எனக்கு தெரியாது, நான் அந்த கூட்டத்தில் ஒருவன். இப்படி இருக்கிறவனுக்கு ஒரு அறிமுகம் உண்டாகிறது. அந்த அறிமுகத்துக்கு காரணமா யார் இருக்கிறா அப்படின்னா மோசே இருக்கிறார். மோசே இருக்கிறது மட்டும் இல்ல, மோசே சொல்றார், நான் என் கோலை பிடித்து கொண்டு நிற்பேன். யோசுவாவுக்கு மோசே எவ்வளவு பெரிய பலனா இருக்கிறார் அப்படின்னா, எவ்வளவு பெரிய பலனா இருக்கிறார் அப்படின்னா, யுத்த களத்துக்கு போகும்போது இந்த மோசே கோலை பிடிச்சிட்டு அப்படியே ஜபத்துல நிற்பா. யோசுவா தளர்ந்து நிற்கிறான். இப்போ ஏன் தெரியுமா? இனி அவன் ஃபேஸ் பண்ற பிரச்சனையில் அவனுக்கு யார் இல்லை அப்படின்னா, கோலை பிடிச்சிட்டு தேவ சமூகத்தில் தனக்காக ஜெபிக்கிறதற்கு ஒரு மோசே இல்லை. ஆமே, நமக்காக ஒருத்தங்க நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உத்தரவாதம் எடுக்கிறாங்க. அவங்க இனி இல்லைன்னு வரும்போது அது நம்மளால தாங்கவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமே, மோசே இன்னும் எவ்வளோ பயணிக்க வேண்டி இருக்கிறது யோசுவாவுக்கு. இனி எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கிறது, எவ்வளோ சந்திக்க வேண்டி இருக்கிறது. யோசுவா அவன் லைஃப்பில் ஃபஸ்ட்டாக என்ன மிஸ் பண்ணுறான் தெரியுமா? தனக்காக ஜெபிக்கிற ஒரு நபரை அவன் மிஸ் பண்ணுறான். நம்ம லைஃப்பில் இப்படிப்பட்ட தருணங்கள் வரும். நமக்கென்று ஒருவரும் இல்லை என்கிற தருணம். அதுதான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுல் சொல்றார், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் என் கூட ஒருவருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. ஆமே, அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அதை குற்றப்படுத்தலை, அதை கம்ப்ளைண்ட் பண்ணலை. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னா அடுத்த வசனத்தில் சொல்றார், கர்த்தரோ எனக்கு துணையாய் நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் வீட்டில் இருந்து ஆகார் அழுதா, ஆபிரகாம் கேட்பார், ஏமா அழுதுட்டு இருக்கேன்னு. ஆனால் வனாந்திரத்திலிருந்து அழுத ஆகார கேட்கறதுக்கு ஆபிரகாம் வரமாட்டார். ஆனால் அங்கே ஒருவர் வந்தார், அவருக்கு இவள் ஒரு பெயர் வைத்தார், யெகோவா எல் ரோயி என்று பெயர் வைக்கிறார். நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். யோசுவா வாழ்க்கையில் இனி யார் இல்லை அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு போகும்போது, நம்ம லாங்குவேஜில் சொன்னால் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகும்போது, அல்லது வெளியூர் போகும்போது ஜோமனி விடுறதுக்கு, அல்லது திறப்பிலே இப்படி கோலை பிடிச்சிட்டு நிற்கிறதுக்கு இனி நம்ம லைஃப்பில் யார் இல்லை? மோசே இல்லை, மோசே இல்லை. மற்றவர்களுக்கு மோசே இல்லைங்கிற துக்கம் சில நாட்கள் இருக்கலாம். ஆனால் யோசுவாவுக்கு இனி இதுதான் லைஃப். இனி இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மோசே இல்லை, அந்த இடத்துல தான் கர்த்தர் வந்து நிற்கிறார். கர்த்தர் வந்து நிற்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? நான் இருக்கிறேன். ஆமே, ஆமே, நான் இருக்கிறேன். அது அந்த வார்த்தையை நீங்கள் இதோட சொல்லுங்க. ஆண்டவரே, இனி நான் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது மோசே இல்லையே, அப்பா மோசே யோசுவாவுக்கு அப்பா கிடையாது, ஆனால் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்தார். ஆண்டவரே, இனி எனக்கு ஒரு அப்பா ஸ்தானத்தில் மோசே இல்லையேன்னு சொல்லும்போது, யோசுவாவே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாலை வேளையில் என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில காரியங்களை நம்ம லைஃப்ல இப்படி மிஸ் பண்ணியிருப்போம். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற உள்ளங்களோடு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். இல்லை என்று நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணும்போது, என் வாழ்க்கை ஃபுல்லா இனி இந்த இல்லைங்கிறத வச்சு தான் ஆண்டவரே நான் தொடரணுமா? ஆண்டவரே இல்லை, யோசுவாவே நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்க. ஆண்டவரே, மோசே இருக்கிறதுக்கும் ஆண்டவர் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? மோசேயின் கை அப்பப்ப
தளரும். ஆனால் கர்த்தருடைய கை குறுகவில்லை. கர்த்தருடைய கை குறுகவில்லை. மோசேயின் கை தளரும் போது அமலேக்கின் கை உயர்ந்தது. அதன் அர்த்தம் என்ன? யோசுவாவே, ஆமென், மோசேயின் கை தளரும் போது அமலேக்கின் கை உயர்ந்தது. இப்ப நான் இருக்கிறேன்ல, இனி உன் வாழ்க்கையில ஒரு நாளும் அமலேக்கின் கை உயராது. நல்ல கரங்களை சட்டி ஆமென் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இனி என் வாழ்க்கையில அமலேக்கின் கை உயராது. இத அறிக்கை செய்யறவங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வாயை திறந்து இதை சொல்லு, இனி என் வாழ்க்கையில அமலேக்கின் கை உயராது. இனி என் வாழ்க்கையில அமலேக்கின் கை உயராது. இனி என் வாழ்க்கையில அமலேக்கின் கை. கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். தான் வாழ்கையா ஆகுலமில்ல நாளையென்னு பீதியில்ல பாவியெல்லாம் தன் கையிலன் ஆயத்ர தன்யமே. ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, இந்த மோசே யோசுவாவை எப்பவுமே எதுக்கிட்ட வைக்க பழக்க வைத்தார்னா ஆண்டவருடைய பிரசன்னத்துல. இந்த யோசுவாவுக்கு மோசே பாராட்டின, அதாவது மோசையால யோசுவாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, ஃபுல் அந்த காட்ஸ் பிரசன்ஸ்ல மோசே இருக்கும்போது இந்த யோசுவாவை கூடவே வச்சிருப்பார். அவர் ஜெபிக்கும் போது பக்கத்துல வந்து உட்காரு, அவர் பாடும்போது பக்கத்துல வந்து உட்காரு, அவர் ஆண்டவரை தேடும் போது கொஞ்சம் இதில் உட்காந்துக்கோ. இது என்ன ஆயிட்டு அப்படின்னா, யோசுவாவும் அந்த சமூகத்தையே நாடுகிறவனாய் மாற்றி விட்டது. யாத்திராகமம் 24வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் மோசையை கூப்பிடுவார். மோசே மாத்திரம் ஏறி வா அப்படின்னு கூப்பிடுவார். அப்போ மோசே மலைக்கு மேலே ஏறி போவான். போகும்போது 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவை மலைக்கு மேலே கூட்டிட்டு போகல, ஆனால் அது பக்கத்தில் வர கூட்டிட்டு போறான். அப்போ இந்த மோசே இந்த யோசுவாவை எப்படி பழக்க வைக்கிறான் அப்படின்னா, அவன் வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நடத்துறதுல இந்த மோசே யோசுவாவை பழக்க வைக்கிறான். இதனுடைய ரிசல்ட் எப்படி வருது அப்படின்னா, யாத்திராகமம் 33:11 நீங்க பார்த்தீங்கன்னா, கூடாரத்துக்குள்ள மோசே போவாரு. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்படி பழக்கப்படுகிறான் பாருங்கள். அப்ப தேவ பிரசன்னத்துக்குள்ளே நடத்துறது, தேவனை தேடுகிற காரியத்தில் இந்த மோசையால பழக்க வைக்கப்பட்டவன், தேவ சமூகத்தில் இருக்கும்படி பழக்க வைக்கப்பட்டவன். தொய்யும் போது தளரும் போதெல்லாம் கைட் பண்றார், நீ இப்படி தேவ சமூகத்தில் இருக்கணும். இப்படி வழி நடத்துகிற ஒரு மோசே இனி யோசுவாவுக்கு இல்லை. ஆமென். நம்ம லைஃப்ல இது வந்து வாழ்க்கையில மறுக்க முடியாத ரியாலிட்டி இது. ஆமென். மறுக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஆமென். நான் இருக்கிறேன். நீங்க நல்ல கவனமா கேளுங்க. ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். முந்தானத்து ஆம்பூர்ல இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்ல வச்சாங்க. யாத்திராகமம் 24வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிட்டு கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. ஆண்டவர் வந்து இப்ப எங்க தங்குறாரு சொல்லுங்க? ஏன்? கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா அங்க நம்ம லாங்குவேஜ்ல சொன்னீங்க. ஏன்னா அங்க மோசே இருக்கிறார். ஒரு இடத்துல போய் ஒருத்தர் தங்க விரும்புறார் பாருங்க. அதாவது தேவ பிரசன்னத்தில் நான் தங்குறதுன்னு ஒன்று இருக்கு. நான் இருக்கிற இடத்துல அவர் வந்து தங்குறார் பாருங்க. இவன் அப்படிப்பட்ட அந்த பர்சன் தான் பிரசன்ஸ் கேரியர். அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் பர்வதங்கள் எல்லாம். அப்போ இந்த சியோன் இந்த சீனாய் மலை என்ன இருக்கணும்? உருகி இருக்கணும். அப்போ ஏன் உருகலை?
மோசையா நீங்க விட்டா ஒண்ணு கரெக்டா சொன்னேன்னு சொல்லிட்டு ஏன் உருகலைன்னா அவருடைய வல்லமையை குறைச்சு இறக்குறார். அவர் இருக்கிற வண்ணமா இறங்கினா அந்த பருவதெல்லாம், அதாவது அவருடைய பிரசனம் இருக்கிற வண்ணமா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஆனா ஒருத்தன் ஏறும்போது, ஒருத்தன் ஏறான் பாருங்க, தேடுறான் பாருங்க. ஆமா, அவர் ஆண்டவர் தங்கி இருக்கிறார். சில சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க இருக்க வீட்டில் என்னால இருக்கவே முடியாது. இப்படி ஆண்டவர் எத்தனை பேரை சொல்லி போயிருக்கிறாருன்னு தெரியல. ஒரு பரிசேயன் வந்து ஜோம் பண்ணுவோம், ஆலயத்தில் உலாவிட்டு இருந்த ஆண்டவரை விரட்டி விட்டுருவோம். அவர் வாசல்ல போய் நிற்பார். பார்த்தா ஒரு ஆயக்காரன் உட்காந்துருப்பான். அவன் பக்கத்தில் வந்து நின்றுட்டு சொல்லுவார், அதோ அண்ணா இருக்கிறான் பாரு, அவன் இல்லை இவனே அப்படிம்பார். சிலர் ஜோம் பண்ணி பிசாசு துரத்துவாங்க, சிலர் ஜோம் பண்ணி ஆண்டவரையே துரத்திடுவாங்க. அதான் எபேசு சபையில் குத்துவிளக்கு நடுவில் உலாவிட்டு இருந்த ஆண்டவர் லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது, டே துறப்பியா இல்லையா, இதோ வாசல் படி நின்று, நம்ம அதை ஏதோ புறஜாதிகள்னு சொல்லிட்டு இருக்கோம். அது சொல்லிட்டு சொல்லுவார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆண்டவரே சர்ச்சில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆண்டவரே எனக்கு இடம் இல்லாம வெளியே நின்று நான் தட்டிட்டு இருக்கிறேன். ஆவே பிரச்சனை தங்குது. மோசே வரான். இப்போ நான் கேட்குறேன், நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுமா? மோசே மலை மேலே ஏறினது அது சாதாரண விஷயமா, பெரிய விஷயமா? தரையிலிருந்து மலை தூரமா, மலை தரையிலேருந்து மலை ஏறுற இருக்குல்ல அது தூரமா, இல்லை வானத்திலேருந்து கீழே இறங்குறது இருக்குல்ல எது தூரம்? அப்போ யார் ரொம்ப ரிஸ்க் எடுத்தது? நம்ம ஏதோ ஒரு 1 hour எழும்பி ஜோம் பண்ணது பெரிய சாதனையாக பார்க்குறோம். அவர் இறங்கி தங்கி இருக்கிறார். 6 நாள் தங்கி இருக்கிறார். 7வது நாள் தான் பேச ஆரம்பிக்கிறார். ஏன் தெரியுமா 6 நாள் பேசாம 7வது நாள் பேசுறார்? ஃபர்ஸ்டே பேசின போனை வச்சுட்டானா? அவன் கொஞ்சம் மெதுவா பேசுவோம், வெயிட் பண்ணு மெதுவா இரு. என்ன ஆண்டவருங்க, அவர் இதை விரும்புறாருங்க. ஆண்டவர் இதை ரொம்ப விரும்புறார். ஆமென். நீங்க இருக்கிறது மொத்தமா ஒரே ரூம் தான் உங்க வீடா இருக்கலாம். அந்த ரூம்ல தான் ஒரு சைடு கிச்சன், அந்த ரூம்ல தான் நீங்க சாப்பிடுறீங்க, நீங்க தூங்குறீங்க, ஒரு ரூமா இருக்கலாம். ஆனா ஆண்டவரை தேடுறதுக்காக நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னு வைங்களேன், அவர் தூரம்லாம் அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது. உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு, நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கும் அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? சமீபமா இருக்கிறார். அப்ப இப்படி தங்கி இருக்கிறது, தேவ பிரசன்னத்துல தங்கி இருக்கும் போது இந்த மோசே யோசுவாவின் ட்ரெயின் பண்றார். பக்கத்திலே இருந்து பார்க்க வைக்கிறார். ஆரோன் யோசுவாவை கூட்டிட்டு போகல, மோசையை வந்து கைட் பண்றதுக்கு அல்லது யோசுவாவை கைப்பிடித்து பழக்க வைக்கிறதுக்கு அந்த கூட்டத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் மோசை இல்லைன்னா யோசுவாவை யாருமே கைப்பிடிச்சு பழக்க மாட்டாங்க. வாங்கி கொடுப்பாங்க. சிலர்லாம் பொருள் வாங்கி கொடுக்கறதுல, நாங்கள் தான் வாங்கி போடுறோமே, நாங்கள் தான் வாங்கி கொடுக்கறது வேறங்க. ஆமாம், ஊட்டி கொடுக்கறது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கறது வேற, சாப்பிட வைக்கிறது வேற. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம். நான் தான் வாங்கி கொடுக்கணும். சிலர் ரூபா பிறகு வீட்டில், உனக்கு தான் மாதம் வாங்கி போடுறேன்ல, இதுக்கு மேலே என்ன வேணும்? இவர் டோர் டெலிவரி பாயா? அது ஆர்டர் பண்ணாலே வாங்கிட்டு வரும். அதுக்குன்னு இவர் ஒரு ஆமே. அந்த மோசைக்கு வந்து இந்த பர்சன் லைஃப்ல மிஸ் ஆயிட்டு, என்ன இப்படி ட்ரெயின் பண்ண, என்ன இப்படி பழக்க வைக்க, என்ன அப்படி பிரசன்னத்தில் கொண்டு உட்கார வைக்க. ஆமென். யோசுவாவே ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு எப்படி உங்களால் பிரியாம இருக்க முடிந்ததுன்னு கேட்டா சொல்றார், உள்ள யார் இருக்கிறா தெரியுமா? மோசே இருக்கிறார். நான் தோய்ந்து போனாலும் யோசுவா வந்து அப்பப்ப பார்ப்பார், அது ஜெபம் பண்ணு. இப்படி ட்ரெயின் பண்ண பர்சன் என் லைஃப்ல மிஸ் ஆயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா, நான் இருக்கிறேன். இது யோசுவாவை எங்க கொண்டு வந்துட்டு தெரியுமா? ஆமென். எங்க கொண்டு வந்துட்டு தெரியுமா? யுத்தம் நடக்குது. ஆண்டவரே டைம் ஆகுது, ஆண்டவரே இந்த சூரியனை கொஞ்சம் நிக்க வைக்கிறீங்களா? நீ பேசு யோசுவாவே. ஆமென். ஹல்லேலூயா, நீ பேசு. யோசுவாவை தளர விடல. சூரியன் அஸ்தமத்தினா அன்னைக்கு யுத்தம் முடிஞ்சு, இல்லது யோசுவாவின் கை தளரும். ஆண்டவர் தளர விடல. மோசையின் நாட்களிலாவது யோசுவாவின் கை மேல அமலேக்கின் கை ஓங்கிச்சு. ஆனா மோசை இல்லாத ஒரு தருணம் வரும்போது கர்த்தர் எப்படி நின்னார் தெரியுமா?
சூரியனை மறைய விடாம நிக்க வச்சார். என் ஆண்டவர் என் வாழ்க்கையில இதுவரை ஒரு விதத்துல நடத்திட்டு இப்ப இன்னொரு விதத்துல கொண்டு போறாருன்னா எனக்கு ஒன்று தெரியும், கோலை பிடித்திருந்த மோசே இல்ல, ஆனா மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார், அக்கினி ஸ்தம்பத்தில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். மூன்றாவதாக இந்த மோசே யோசுவாவை பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு என்கரேஜ் பண்ணுவார். உபாகமம் 31:7-8 வசனங்களை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவரை நோக்கி எல்லாருக்கும் முன்னாடி வச்சு நல்ல என்கரேஜ் பண்ணக்கூடிய பர்சன், நல்ல பலப்படுத்துகிற, திடப்படுத்துகிற, தைரியப்படுத்துகிற, பலம் கொண்டு திடமானதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தில் நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுப்ப. கர்த்தர் உனக்கு முன்னாக போகிறவர், அவர் இருப்பார், அவர் விலக மாட்டார், அவர் கைவிட மாட்டார், நீ பயப்படவும். அப்ப இது யார் சொன்ன வார்த்தை? மோசே சொன்ன வார்த்தை. இப்போ மோசே இல்ல, ஆனா அதே வேர்டு வருதா? யார் சொல்றா? அது அர்த்தம் என்ன? யோசுவா உன் லைஃப்ல மோசே இருந்த ஸ்தானத்துல இப்ப யார் இருக்கிறா தெரியுமா? கர்த்தர் இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இது மோசே சொன்ன வார்த்தை. அவர் யாரா இருக்கிறார்? உனக்கு அப்பாவை ஃபீல் பண்றியா? நான் இருக்கிறேன். உனக்கு ஒரு டீச்சரா வேணுமா? நான் இருக்கிறேன். உனக்கு துணையா வேணுமா? நான் இருக்கிறேன். மோசே சொன்ன வேர்டு. இனி இப்படி சொல்றதுக்கு எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லும் போது, யோசுவாவே நான் உன்னை விட்டு, இதை நான் எங்கேயும் கேட்டிருக்கிறேனே, இது 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 மோசே சொன்ன வேர்டுல. இனி மோசே இல்லை, நான் இருக்கிறேன். அப்ப நீ உன்னை எப்படி பார்க்க கூடாது தெரியுமா? எனக்கு யாருண்டு அப்படி பார்க்க கூடாது. எனக்கு நீருண்டு, நான் கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு நீருண்டு, நான் கலங்கின நேரத்தில் ஆமென் என்னை நடத்தியதே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். இது மோசே சொன்ன. இனி இந்த வேர்டு சொல்றதுக்கு யாரும் கிடையாது. ஆரோன் சொல்ல மாட்டார். ஆரோன் இதுக்கு முன்னாடி போயிட்டார். ஆரோன் சொல்றதுக்கு என்ன? ஆமென். இனி இப்படி என்னை என்கரேஜ் பண்றதுக்கு, இப்படி என்னை தேற்றுவதற்கு யாருமே கிடையாது. சேம் வேர்டு, ஒரு 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 புள்ளி கூட மாத்தாம நீ பலன் கொண்டு திடமானதாயிரு. நான் உன்னை விட்டு ஒன்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பார். என்ன தெரியுமா? நான் மோசையோடு இருந்தது போல. அதன் அர்த்தம் என்ன? மோசே உனக்கு எல்லாம் செஞ்சான்னு நினைச்சியா? நான் மோசையை வச்சு உனக்கு செஞ்சேன், இனி நானே உனக்கு செய்ய போறேன். ஹalleluya, ஹalleluya. நான் இதுவரை மோசையை வச்சு உனக்கு செஞ்சேன், இனி உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக இதுவரை தூதரை வச்சு செஞ்சேன், ஆபத்தில் நான் இனி நானே செய்ய போறேன். யாக்கோவே, பெத்தேல்ல தூதர்களை இறக்குனேன், தூதரை வச்சு செஞ்சேன், பெனியல்ல நானே இறங்கி வந்தேன். இப்ப தெரியுதா? சில மலைகளை கர்த்தர் விளக்கினதும், சில பர்வதங்களை கர்த்தர் நிலைப்பெயர வைத்ததும் எதற்கு தெரியுமா? உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில். ஹalleluya, ஆமென். பாவம் பசங்க தேடி தேடி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. டி மைனர் கொடுப்பா. தாவீதுக்கு நான் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்று. என் தாவீதுக்கு நான் ஆமென் என்று சொல்லி சொன்னதை கைகளை உயர்த்தி மறவாமல் நீனை
முடிப்பவரே இயேசையா. ஆண்டவரே, எனக்காக ஜெபிக்க யாரும் இல்லப்பா, நான் இருக்கிறேன். என்னை ஜெபத்துல நடத்த யாரும் இல்ல ஆண்டவரே, நான் இருக்கிறேன். என்னை என்கரேஜ் பண்ண தூக்கி விட நான் இருக்கிறேன். ஆமே, இதெல்லாம் மோசே செஞ்சாரு நினைச்சிட்டு இருக்கிறியா யோசுவாவே? மோசைய வச்சு நான் செஞ்சேன். ஹல்லேலூயா. தாவீதே, சாமுவேல் உன்னை அபிஷேகித்தான் நினைச்சிட்டு இருக்கிறியா? சாமுவேலை வச்சு நான் பண்ணேன். நம்ம லைஃப்ல நமக்கு சப்போர்ட்டிவா, நமக்கு உறுதுணையாய், நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதி வரைக்கும். ஆமென். சில உறவுகள் முதல் ஆரம்ப பகுதி, சில உறவுகள் மீதி பகுதி. இதுதான் வாழ்க்கை. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இவங்க இவங்க. ஆண்டவர் சொல்றார், நான் ஐ ஆம். அதன் அர்த்தம் என்ன? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உந்தே, உன்னை நானே